जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदं पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बो पलसारभक्षितम् उमासुतं சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைய தினம் இப்போ இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது பிறக்கின்ற பிரபவ வருஷம், தமிழ் புத்தாண்டு, சித்திரை மாதம் எப்படி இருக்குது, 12 ராசி பரியந்தம், மேஷராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்குது, என்னென்ன சூழ்நிலைகள் இருக்குது, 12 ராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ப்ளஸ் மைனஸ் நமக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு வரும், என்ன அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிகள் எல்லாம் அடுத்தடுத்து சில பயிற்சிகள்லாம் இருக்குது. ஸோ அப்போ இந்த 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராசியானது இப்போது சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ மேஷராசி தான் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ரிஷப ராசி அப்படின்னு சொன்னால் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்கிறது. மிதுன ராசி அப்படின்னு சொன்னால் ஆனி மாதத்தில் பிறந்தோம். இந்த சூரியன் எந்த ஸ்தானத்தில் உங்கள் ஜாதகப்படி இருக்கோ அதுதான் உங்களுடைய தமிழ் மாதம். உதாரணத்திற்கு சூரியன் கன்னியா ராசியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் புரட்டாசி மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். புரட்டாசி மாதம். இப்போ சூரியன் கடகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆடி மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது போல் 12 ராசிக்கும் பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவான் இந்த மாதம் வரக்கூடிய இது இப்போ மீனராசியிலேருந்து மேஷ ராசிக்கு சூரிய பகவான் பிரவேசிக்கிறார். அதுதான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புதிய, அதாவது அந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவானை பேஸ் பண்ணி தான் எல்லாமே. இப்போ அந்த சூரிய பகவான் அந்த ராசிக்கு பிரவேசிக்கும் பொழுது எப்படி இருக்கும், 12 ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும், மற்ற கிரகங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி எப்படி இருக்கும், சூரியன் முதல், அதை சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்கள் நீங்கள் நவகிரகத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் இந்த சித்திரை மாதத்தில் செல்ல வேண்டிய முக்கிய ஆலயங்கள் மற்றும் பரிகாரங்கள் என்னென்ன செஞ்சுக்கணும், என்ன ஏது எல்லாமே விலாவரியாக விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நேயர்களே, மூல நட்சத்திரம் தனுசு ராசி, புராட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்குது, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்குது. தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது அதிர்ஷ்டம் உன் பக்கம், ஆனால் ஒரு தவறு எல்லாத்தையுமே மாற்றுறது. நீ செஞ்ச சின்ன தவறு அது பெரிய எல்லா விஷயத்தையும் மாற்றுது. ஆனால் உனக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, ஆனால் அந்த தவறுகள் அப்படிங்கிறது இருக்குது. பார்த்துக்கோ எப்படின்றது நான் சொல்கிற ஒரு விஷயத்தில் உனக்கு புரியும். முன்னோர்களில் பெண் சாபம் உள்ள ஜாதகம் இந்த ஜாதகம், இந்த தனுசு ராசி முன்னோர்களில் பெண் சாபம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. குரு ஆதிக்கம் உள்ள ராசி என்பதால் நல்ல நேரம் தொடங்குகிறது. புதிய வாய்ப்புகள், புதிய பாதைகள் திறக்கும். ஆனால் ஓவர் கான்ஃபிடன்ஸ் காரணமாக சில தவறுகள் நடக்கலாம். நிதானமாக செயல்பட்டால் பெரிய உயர்வு உறுதி. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்காது. நார்மலாக என்ன பண்ணணும், எப்படி செய்யணும், புதிய வாய்ப்புகள், புதிய விஷயங்கள். ஏன்னா இப்போ 8ல் வேறு குரு வரப்போகிற, அஷ்டமத்தில் 8ல் குரு உச்சம் 8ல் வருது. ஆனால் கொஞ்சம் பார்த்து எதுவாக இருந்தாலும் செய்யும். குரு ஆதிக்கம் உள்ள ராசி என்பதால் இந்த மாதிரி இருக்குது. காதல், திருமணம், காதலெல்லாம் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும். லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்லாம் ஃபிக்ஸ் ஆகும். திருமணம் தாமதமாக இருந்தவர்களுக்கு நல்ல அலைன்ஸ் எல்லாம் வரும். தம்பதியர் வாழ்க்கையில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்கும். கணவரெலாம் இப்போ ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா சக்ஸஸ் பண்ண முடியும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும். பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். உறவினர்களுடன் உறவு மேம்படும். சில பேருக்கு மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் இருப்பவர்களுக்கு அல்லது உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியில் உள்ளவர்களுக்கும், மூலம் அல்லது உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியில் இருப்பவர்களுக்கு தனது தகப்பனாரை இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. அப்பா இறந்து போயிருக்கலாம், காலமாகி இன்னும் 1 வருஷம் ஆகிருக்கலாம். இப்போ நீங்கள் இந்த காணொலி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் 1 வருஷம் ஆகலை. இது என்ன மாதம்? இப்போ பிரபவ வருஷம் பிறக்க போகிறது. விசுவாசு வருஷத்தில் காலமாயிருக்காங்க அப்படிங்கிறதுல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சாமி நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். எல்லாருக்கும் சொல்ல முடியாது இல்லையா? எல்லாருக்குமே சொல்ல முடியுமா இந்த மாதிரி ஆச்சு? யாருக்கு நடந்ததோ நம்ம இது பண்ணுறோமோ, யாருக்கு கணிக்கிறோமோ அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது அது நம்ம சொல்லிடுறோம். அதனால் அந்த தகப்பனரை இழந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
ரெண்டாவது குடும்ப சந்தோஷம், நல்ல நிகழ்வுகள் நடக்கும், பெரியவர்களுடைய ஆதரவுகள்லாம் இருக்கும், அதெல்லாம் ஓகே. வேலையில் தொழில் ப்ரமோஷன் இருக்கும், சேலரி ஹைக்கு நல்லா இருக்கும், சான்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், வெளிநாட்டு வாய்ப்பு நல்லா இருக்கும், பிஸ்னஸ்லலாம் நல்லா எக்ஸ்பான்ஷன் பண்ணலாம். இது ரைட் டைம். புதிய திட்டங்கள் வெற்றி தரும். பொதுவாகவே ஆரோக்கியம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லிவர் ரிலேட்டட் இஷ்யூஸ் கவனம் தேவை. லிவர் சம்பந்தமானது, தொண்டை சம்பந்தமானது, டாக்ஸின்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி தொண்டை, தைராய்டு சம்மந்தமானது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு சாதகமாக முடியும். டிவோர்ஸ் விஷயத்தில் நல்ல தீர்வு கிடைக்கும். புதிய வாழ்க்கை தொடங்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. பண வரவு சிறப்பாக இருக்குது. வியாழக்கிழமைக்கு குரு பகவான் வழிபாடு செய்யுங்க. வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான் இந்த தமிழ் புத்தாண்டு வருஷத்தில் வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு மஞ்சள் புஷ்பத்தினால் அர்ச்சனை செய்து, கொண்டக்கடலை கொஞ்சம் வெத்தலையில் வச்சு, கொஞ்சம் கொண்டக்கடலை வச்சு, ஊற வச்ச கொண்டக்கடலை கொஞ்சம் பாத்திரத்தில் வச்சு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி, சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருதசேகரம் தட்சிணாபி அபிமுகம் வந்தே தட்சிணாமூர்த்தி மாஸ்டரைய குரு ஸ்லோகம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி, குரவே சர்வலோகானம் விஜய பௌரோகிணம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமஹா ஸ்லோகங்கள்லாம் சொல்லி வழிபாடு செய்தால் சிறப்பு.